ஏங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் இப்போ எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு காலில் விழுதாக ஆசீர்வாதங்கிற பேரில். இப்போ கூட சமீபத்தில் ஒரு வெள்ளை கலரில் ட்ரெஸ் போட்டு வந்த சாமியார் காலில் 60 வயசுக்கு மேலே இருக்க ஒரு ஆள் காலில் விழுகிறதையும் நாம் பார்த்தோம்னா இது சரியா, இது நல்லா இருக்கா, எப்படி ஒரு வரைமுறை வேணாமான்னு தான் கேட்டோம். மக்கள் உண்மையிலேயே வரைமுறையை வகுத்து தொகுத்து பெருக்கி கூட்டி கழிச்சு போட்டாங்க. அவங்க காலில் விழுவது என்பது தொன்று தொட்டு நம்ம சமூக ரீதியாக, நம்ம மத ரீதியான, ஒரு பண்பாடு ரீதியான ஒரு பழக்க வழக்கமாகவே பார்க்கப்படுகிறது. நம்முடைய நல்ல ஆசீர்வாதத்துக்காக நல்ல காரியங்களுக்காக வேண்டி பெரியவர்களிடம் சென்று காலில் விழுந்து வணங்கி அவர்கள் ஆசீர்வாதம் செய்வது மிகவும் நல்லதாக இருக்கும். பெரியவங்க காலிலையாக இருந்தாலும் சரி, சிறியவங்க காலில் இருந்தாலும் யாரு காலிலையும் விழுகாமல் இருக்கிறது தான் சுயமரியாதை. சுயமரியாதைங்கிறது ஒரு மனுஷனுக்கு இழுக்கு வராமல் இருக்கிறது. காலில் விழுந்து காரியம் சாதிக்கணுங்கிறது இல்லை. நீ காலில் விழுகாததுக்கு முன்னாடியே நல்ல செயல்களை செஞ்சுக்கோங்க, நன்மையை செய்யுங்க. ஒருத்தருக்கு நன்மை செஞ்சுட்டா காலில் விழுந்து காரியம் சாதிக்கணுங்கிற அவசியமே இருக்காது. வேறு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. இது யார் எங்கே விழுந்தாலும் அது தவறான விஷயம்தான். அதை நாங்கள் தவறாக தான் கருதுகிறோம். நம்ம என்றைக்குமே ஒரு மனுஷனாக வாழ்ந்தோன்னா நம்மளுடைய தன்மானத்தையும் இந்த சுயமரியாதையும் இழக்கக்கூடாது. அவன் தான் ஒரு உண்மையான மனிதனாக ஏற்றுக்கொள்ளணும். ஒருத்தர் காலில் விழுகிறேன்னா ஒன்று அவங்க நம்ம தாய் தப்புனாங்களோ இல்லை வயதில் முதிர்ந்தவர்களாகளோ இல்லை ஆன்மீகத்தில் இறையர்கள் பெற்றவர்களாக இருந்தால் அவங்களுடைய காலில் அவங்க வயது குறைவுதாக இருந்தாலும் இறையர்கள் பெற்றவங்களுக்கு கால் விடுக்கலாம், தாய் தந்தை கால் விடலாம், வயதில் முதிர்ந்த கால் விட ஆட்சி பெறலாம். ஆனால் நம்ம வாக்குக்கு அதாவது சுயநலத்துக்காக எல்லார் காலையும் விழுக முடியாது. கால் விழுகிற கலாச்சாரம் என்பது ஆரம்பிலிருந்து இறுதி வரை அதை தகர்த்தெறியப்பட வேண்டியது. அதே போலவே அரசியல் காரணங்களுக்காக, வாக்களை பெறுவதற்காக, ஒன்றை செயலை பெறுவதற்காக கால் விழுகிற கலாச்சாரம் என்பது தவறான போக்கு. அதை ஆரம்பிலிருந்தே கிளியறிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.